ஒரு தேசிய கட்சி இருந்தாலும், மாநில கட்சிகள் இருந்தாலும், ஜாதி கட்சிகள் இருந்தாலும், பிராந்திய கட்சிகள் இருந்தாலும், யார் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய நலனை முன்வைக்க வேண்டும் என்றால் எல்லாரும் இன்னொருத்தருக்கு செக் அண்ட் பேலன்ஸ். அதனாலதான் எதுக்கு டைம் எடுத்து சொல்றேன் அப்படின்னாங்கன்னா, இட் இஸ் அ பிலாசபி, இட் இஸ் அ தாட். கொலிஷன் பாலிடிக்ஸ், கூட்டணி ஆட்சி என்பது தர்மமாக பார்க்கின்றோம். அதனால் என்டிஏ கூட்டணி வருகின்ற காலத்துல வலிமை பெறுமோ தவிர இறங்க. இப்ப நீங்களே யோசிங்க, இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏன் வெளியே போறாங்க? ஏன்னா இது கூட்டணி ஆட்சி. அண்ணாமலைக்கும் ஸ்டேக் இருக்கு, பிஜேபிக்கும் ஸ்டேக் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஸ்டேக் இருக்கு, எல்லாருக்கும் ஸ்டேக் இருக்கு. கூட்டணி ஆட்சி. இன்னைக்கு ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ 2026 கூட்டணி ஆட்சின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறும். ஏன்னா நானும் முட்டாள் கிடையாதுங்கன்னா, நாமளும் அரசியலை பாக்குறோம். இது மாறணும், வேற மாதிரி அரசியல் அதிமுகவோ திமுகவோ கையில் எடுக்கணும். அவங்க கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். திமுக பயன்படுத்த போறது கிடையாது. அதிமுகவை பத்தி எனக்கு தெரியல. அதனால அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு என்டிஏ ஸ்ட்ராங்கா இருக்கு. காரணம் அடிப்படை பிலாசபி கூட்டணி ஆட்சி. இரண்டாவது தமிழ்நாடு முதலாக 4 முனை போட்டியை பார்க்க போகுது. 4 முனை போட்டி. தமிழ்நாட்டுல 2 முனை போட்டி, அப்பப்ப 3வது முனை வரும். அப்புறம் அந்த 3வது முனையும் காணாம போயிடும், மறுபடியும் 2 முனையா தான் இருக்கும். இந்த முறை 2026 4 முனை போட்டி. அப்படின்னா எவ்வளவுக்கு அளவு போட்டிகள் அதிகமா இருக்கும் அப்பதான் நல்லவர்கள் அரசியல ஜெயிக்க முடியும். ஏன்னா 40,000 ஓட்டுல ஜெயிச்சிருவாங்க எம்எல்ஏ எலெக்ஷன், 50,000 ஓட்டுல ஜெயிச்சிருவாங்க. புதியவர்கள், சமுதாய ஆர்வலர்களுக்கெல்லாம் போட்டி அதிகமா இருக்கும் போதுதான் புதியவர் அரசியல வந்து ஜெயிக்க முடியும். 2 முனை போட்டியெல்லாம் நல்லவங்களுக்கு வேலையே இல்லை. அதனால 2026 என்னை பொறுத்தவரை எம்எல்ஏவா நிறைய டெக்னோகிராட்ஸை பார்ப்பீங்க, என்ஜிஓஸ் பார்ப்பீங்க, உங்களை போன்ற ஒரு துறையில நிபுணம் பெற்றவங்க வருவாங்க. அது ஒரு நல்ல அற்புதமான அரசியலா இருக்கும். கட்சி ஓட்டு 40%, நான் காலிப்போலி வேணாலும் நிறுத்துவேன், அவன் தான் ஜெயிப்பான், அதெல்லாம் அங்க வேலைக்காக. இன்னைக்கு எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல, எனக்கு இவ்வளவு, நான் பெரிய கட்சிப்பா, எனக்கு இவ்வளவு % ஓட்டு இருக்கு, நான் யாரை வேணாலும் நிறுத்தி அவன் ஜெயிப்பான், நீ அவனுக்கு ஓட்டு போடு, கட்சி சிம்பலுக்கு ஓட்டு போடு. அது நடக்கக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். 2026 அது மாறணும். நல்லவர்களும் வரணும். நல்லவர்களுக்கு இந்த 2 பார்ட்டில இருந்து 3 பார்ட்டி 4 பார்ட்டி போகும் பொழுது அவர்களுக்கு வாய்ப்பு. இவ்வளவு பிலாசபிக்கலா பார்க்கும் பொழுதுங்கன்னா, நாங்க ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி தான் நான் சொல்றேங்கன்னா, நிச்சயமாக 2026 தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்கணும். 4 முனை போட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா, திமுக தலைமையிலான கூட்டணி 2024, அதிமுக தலைமையிலான கூட்டணி பாத்தீங்க, என்டிஏ பிஜேபி இருக்கும், எல்லாரும் இருக்கும். 4வதா புதியவர் நடிகர் விஜய் அவங்க வர்றாங்க. நான் ஏற்கனவே விஜய் அவங்கள வரவேற்றிருக்கிறேன், எல்லாரும் வரணும். நிறைய பேர் வந்தா தான் மக்களுக்கு சாய்ஸ். அதனால நம்ம பயப்படக்கூடாது. அண்ணன் விஜய் வர்றாரு, அப்ப 3 முனை 4 முனை ஆயிடுச்சா? வரட்டும். அவர் ஒரு பிலாசபி கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வைக்கட்டும். மக்கள் 4 பேர்த்தி பார்க்கட்டும். மக்கள் இப்ப கேண்டிடேட்டை பார்க்க ஆரம்பிப்பாங்க. நல்லா நான் சொல்றத பத்திரிகை நண்பர்கள் நீங்க குறிச்சு வச்சுக்கங்கன்னா, எனக்கு உங்களை விட அரசியல் அனுபவம் குறைவா இருந்தாலும் 2026 கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுவாங்க. அது முதலா தமிழ்நாட்டுல கட்சியை பார்த்து ஓட்டு போடுவாங்க. கேண்டிடேட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா தெரியும், ஓட்டு 4ஆ பிரியும் பொழுது 40,000 ஓட்டுல அவங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவாங்க. அதனால் விஜய் அவர்கள் வருவதை இந்த ஒரே காரணத்திற்காக நான் வரவேற்கின்றேன். அவர் வரட்டும், புதியவர்கள் வரட்டும். அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க, அவரும் வலிமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு அடிப்படை கருத்துக்கள். அண்ணன் சீமான் அவர்களும் வலிமையா இருக்கட்டும், மக்கள்கிட்ட எல்லா ஆப்ஷனையும் வைப்போம். சோ பிஜேபியில ஒரு நல்லவர் இருக்காரு, ஒரு முக்கியமான தொகுதியில் இருக்காரு, அவருக்கு சொந்தமா 20,000 ஓட்டு இருக்கு, அழகா ஜெயிச்சுட்டு வந்துருவார். அதனால் தமிழக அரசியல் அடியோடு 2026 மாறப்போகுது. இது எத்தனை பெரிய கட்சியினுடைய தலைவர்கள் புரிஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அடிப்படையாக மாறும், அல்ல எந்த மாற்று கருத்தும் இல்லை.